அமெரிக்கா வந்ததுலேருந்தே இந்த டேஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற டே வந்துருச்சு, ஸ்னோ டே. என் பொண்ணு தான் இவ்வளோ ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நார்மல் ஹூடிலாம் தாங்காது, தெர்மல் ஜாக்கெட் போட்டுட்டு தான் வெளியில் போகணும். ஆத்து மணல் கிடைச்சாலே நம்ம கோவில் கட்டி பழகினவங்க. இதில் ஸ்னோ கிடைச்சா ஸ்னோமேன் செய்யாமல் இருப்போமா? செஞ்சோம், வரலை. அப்புறம் ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஸ்னோமேன் செஞ்சுட்டோம். ஸ்னோ வந்தாலே இந்த பசங்கள்லாம் ஸ்னோ ஸ்கேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்னோ ஸ்கேட்டிங் போர்ட் நம்ம ஊரில் இருக்கிற படகு மாதிரி இருக்கும். இது $15 கொடுத்து வாங்கணும். ஸ்னோ விழுந்தா சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என் பொண்ணு நான் வரமாட்டேன், வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், ரோட்டில் தான் நிற்பேன்ட்டு அன்னைக்கு ஃபுல்லாக ரோட்லேயே தான் நின்றுட்டு இருந்தா. ஸ்னோ விழுகும் போது பிடிக்காத ஒரு விஷயம், நம்ம காரை நம்மளே க்ளீன் பண்ணிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகிறது தான். அதுக்கே 1 hour ஆகும். அது அப்படியே ஐஸில் நின்று க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்னோ ஏஞ்சல்ஸ். ஒரு 10 நிமிஷம் ஸ்னோவில் படுத்து கை காலை ஆட்டினா நம்ம மனுஷன் ஒரு பொம்மை மாதிரி வந்துடும். ட்ரையும் விடுறது கிடையாது, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட வேண்டியது. இந்த மாசத்துல டேஸ் எனக்கு இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.